திருவாரூர் மன்னார்குடி அருகே பொங்கல் விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதை தகராறு ஓர் உயிரை காவு வாங்கியதில் நடந்தது என்ன? ஊரே ஒன்று கூடி பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டம் விளையாட்டுடன் கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் வீண் வம்பு இழுத்ததால் விபரீதம் ஏற்பட்டுள்ளது. சிறு தகராறில் கையில் கத்தியை எடுத்தவருக்கு அதுவே அவரின் உயிரை பறித்துள்ளார். ஊரே ஒன்று கூடி தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துமீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்தில் மேல மரவாக்காடு என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த சிறிய கிராமத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். அனைவரும் ஒற்றுமையாக வாழும் கிராமத்தில் பெண்களே நாட்டாமைகளாக உள்ளனர். ஊர் சார்பில் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் நோக்கில் காணும் பொங்கல் அன்று விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அதே கிராமத்தைச் சேர்ந்த கூலி வேலை செய்யும் செல்வகுமார் என்பவர் விழா ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. 35 வயதான இவர் தனது நண்பர் சதீஷ்குமார் மற்றும் மைத்துனரான மற்றொரு சதீஷ்குமார் உட்பட 4 பேர் மது போதையில் விளையாட்டு திடலுக்கு சென்றுள்ளனர். மது போதையில் தள்ளாடியவர்கள் விளையாடி கொண்டிருந்தவர்களிடம் ஒரண்டை இழுத்துள்ளனர். அதை தட்டி கேட்ட விழா கமிட்டியாரிடம் விதண்டாவாதம் பேசி வீண் வம்பு இழுத்துள்ளனர். தொடர்ந்து எல்லை மீறியதால் ஊர் பெரியவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைக்க முயற்சித்துள்ளனர். அப்போது திடீரென செல்வகுமார் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அங்கிருந்த சிலரை குத்த முயன்றுள்ளார். அதை கண்டு ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து செல்வகுமார் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது தாக்குதல் நடத்தி உள்ளனர். அதில் செல்வகுமார் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி அவரின் கழுத்திலேயே குத்தி உள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த செல்வகுமார் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவருடன் வந்த நண்பர் உட்பட 3 பேருக்கு தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மன்னார்குடி நகர போலீசார் செல்வகுமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த 3 பேரை மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கொலை செய்யப்பட்ட செல்வகுமாருக்கு மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளது. கூலி தொழில் செய்து வந்த செல்வகுமாரை இழந்த குடும்பத்தினர் துக்கம் தாங்காமல் மருத்துவமனை வளாகத்தில் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களை கலங்கச் செய்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அரவிந்த்குமார், அருண்குமார், சிவபிரகாசம், சண்முக வடிவேல் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை பிடித்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மது போதையில் பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சியில் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை ஊர் மக்களை அடித்து கத்தியால் குத்தி கொலை செய்தது மன்னார்குடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.